ஒன்னு டிவிக்கு 2 டிஎம்கே, 1 டிவிக்கு 2 டிஎம்கே. இது விட்டு என்னடா பேச வரும்? அதான் நான் சொன்னேன். டேய் விஜய், 1 திருச்சா 2 கீர்த்தி சுரேஷ், 1 திருச்சா 2 கீர்த்தி சுரேஷ். இதுதான் அவன் பாலிடிக்ஸ். அண்ணா, என்னால் தாங்கிக்கவே முடியல. நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்க? தயவு செஞ்சு நல்லா சாப்பிடுங்க, தூங்குங்க, ரெஸ்ட் எடுங்க. நாங்கள் இருக்கோம் உங்கள் கூட. தயவு செஞ்சு நல்லா சாப்பிடுங்க, தூங்குங்க, ரெஸ்ட் எடுங்க. என்னால் தாங்கிக்கவே முடியல. நான் நேரத்துலேருந்து நல்லா சாப்பிடுங்க ப்ளீஸ், நல்லா தூங்குங்க, ரெஸ்ட் எடுங்க, ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. நாங்கள் இருக்கோம்டா, உங்களுக்காக அவ்வளோ லட்சம் பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில். உங்களுக்கு ஒன்றுனா நாங்கள் வரோம்ண்ணா. தயவு செஞ்சு சாப்பிடுங்க, தூங்குங்க, ரெஸ்ட் எடுங்க, பார்த்துக்கோங்க, ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. ஆள் ரொம்ப இழைச்சிட்டீங்க ப்ளீஸ். விஜயண்ணா, நீங்கள் என்னென்னா தப்பு பண்ணீங்க? நீங்கள் கண்கலையினாலே என்னால் தாங்கிக்க முடியாது. காலில் விழுந்ததான் சொல்கிறாங்க. உண்மையா பையான்னு எனக்கு தெரியல. நாங்கள் உண்மையில உயிரே வச்சுருக்கோம். என்னால் எவ்வளோ பெருமாள் எதிர்த்து நிற்க முடியும் தெரியுமா? அண்ணா, விஜய் அண்ணா, யாரையும் ஹர்ட்டும் பண்ணலண்ணா. நீங்கள் உங்களால் ஹர்ட் பண்ண முடியாது யாரையும். ப்ளீஸ் அண்ணா, இதுலேருந்து ரெக்கவர் ஆகி வாங்க. நீங்கள் கஷ்டப்பட்டு படாதீங்க விஜய் அண்ணா, கஷ்டப்படாதீங்க, வந்துடுங்க, நாங்கள் இருக்கோம். காலையில் எழுந்திரிச்சு என்ன பண்ணீங்க? எந்திரிச்சேன், பல் தேய்ச்சேன், குளித்தேன், சாப்பிட்டேன், அப்புறம் ரெடி ஆகிட்டு திரும்பி படுத்து தூங்கிட்டேன். ரோல் பண்ணி த்ரோல் பண்ணி சிரிக்க வைப்போம் மச்சான், திருந்தாத தற்குறிகளை நொங்கெடுப்போம். பல தற்குறிகளை ஏற்கனவே பொழந்திருக்கேன். இப்போ பஞ்சாயத்தை துவங்குறதுக்கு வந்திருக்கேன். ரோல் அரக்கன் நான், ரோல் அரக்கன், ரோல் அரக்கன் நான், ரோல் அரக்கன். என்ன மாமா ஸ்டார்ட் பண்ணலாமா? நான்சென்ஸ். என்ன எவிடன்ஸ் இருக்கு உங்ககிட்ட? உங்களோட பர்சனல் லேப்டாப் கம்ப்யூட்டர். இது என்னோடதுன்னு யார் சொன்னா? இதை கொண்டு வந்து கொடுத்ததே உங்க வைஃப் தான். என்ன மனுஷன், எப்படி இருந்த மனுஷன். ஆக்சுவலி உண்மையிலே ஒரு சினிமாலே இருந்திருக்கலாம், ராஜா மாதிரி இருந்தார், பகவத் ராஜா மாதிரி. இப்பயும் திரும்பி போயிடுவார், கவலைப்படாதீங்க. வீட்டுல ஒரு அழகான சம்சாரம் இருக்கும் போது வெளியில ஒரு 50 வயசுல ஒரு அம்மா புடிச்சிட்டீங்களாமே. இது உனக்கு தெரிஞ்சு போச்சா? அடே, லவ்ஸ்க்கு வயசு வித்தியாசமே கிடையாது. எந்த வயசுலயும் லவ்ஸ் வரலாம். அதுக்கு மேல வந்து நீங்க வெளிப்படையா நாளைக்கு திரும்பி ஆதி படத்தை ஓப்பனா ஸ்டேட்டஸ்ல வச்சுக்க வேண்டியதுதான். ஒல்லி ஒல்லி இடுப்பே ஒட்டி அட எதுக்கு அப்படின்னு பாட்டு போட்டுக்கிட்டே போங்க. மேடம், நான் வீட்டுக்கு போனேன் மேடம். நான் சொல்றது கேளு நரேஷ். நரேஷ், நீ விளையாட்டு தரமா நினைச்சிரு. ஏன் இங்க உட்கார்ந்த? என்னடா 4 வருஷமா இப்படிதானே உட்கார்ந்த? ஐயோ, நான் இப்போ மேடம் நான் வீட்டுக்கு போனேன் மேடம். வீட்டுக்கு 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 வாழ்வோ சாவோ உன் கூட தான் நரேஷ். எனக்கு வீட்டுக்கு வீட்டுக்குன்னா என்ன அப்படின்னா உன்னை சாவடிச்சிருவாங்களா? வா நம்ம செத்து போலாம் வா. இந்த ரீல் பாக்குற நீங்க தளபதி ஃபேனா இருந்தா மட்டும் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அதெல்லாம் அசிங்கம், அசிங்கம், அசிங்கம். பல்வேறு முக்கிய நிகழ்வுகளின் தொகுப்பை தற்பொழுது விரைவு செய்திகளாக பார்க்கலாம். என்னப்பா ஒரு குட் நியூஸ்? என்னடா? ஒரு நிமிஷம். என்னடா ஒண்ணும் சொல்லாம போத்துற? தமிழக வெற்றி கழக தலைவர் மற்றும் தமிழ் திரையுலகின் முன்னணி நடிகர் தளபதி விஜய் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தனது கட்சிக்கு தெளிவான பெரும்பான்மையை பெற்று இன்று தமிழகத்தின் புதிய முதல்வராக பதவியேற்றார். இன்று தமிழகத்தின் புதிய முதல்வராக பதவியேற்றார். இன்னொரு வாட்டி இது மாதிரி எதுனா நடந்துச்சு இன்று தமிழகத்தின் புதிய முதல்வராக பதவியேற்றார். மாப்ள, you dropped this stuff.
மாட்டிக்க. வேற பால் வாங்கணும் மூக்குல மாட்டுறதுக்கு, அது மட்டும் வாங்கிட்டு வரேன். ஜோக்கர். இது தமிழக வெற்றி கழகத்திற்கு வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியாக கருதப்படுகிறது. காய்ஸ் அவங்க நம்மள மாதிரி நார்மல் பீப்புள் கிடையாது காய்ஸ், சொன்னா புரிஞ்சுங்க ப்ளீஸ். பெரிய சண்டீரு சார் உங்க கூட தானே வராரு, எவ்வளவு டீசெண்டா இருக்காரு பாரு. இவன் பாடி லாங்குவேஜ் புரிஞ்சுக்கிற முடியலையே. அண்ணனை போட்டு பிச்சு பறக்க விட போறாங்க. என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, இந்த சங்கீதாவை போட்டு இன்டர்நெட்டில் போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியும், சோஷியல் மீடியாவில் பயங்கரமா. இதை ஏன் விஜய் கண்டிக்காமல் இருக்காரு? அப்போ என்ன அவர் வந்து மறைமுகமாக இதுக்கு ஒப்புதல் பண்ணுறாரா, அவர் அலோவ் பண்ணுறாரான்னு சொல்லிட்டு மாதர் சங்கம் வந்து கேட்டிருக்காங்க. நம்மள மாதிரி சாஃப்ட் கேரக்டர் கிடையாது அவங்க. மாதர் சங்கம்லாம் கொஞ்சம் டெரரான ஆள் தான். அந்த மூஞ்சிக்கு இதுதான் மரியாதை. கொஞ்சம் தலைமைக்கு கட்டுப்பட்டு அப்படியே இருக்குன்னு இருக்கிறோம். மற்றபடி நாங்கள் எங்களை அவுத்து விட்டாங்கன்னு வச்சுக்கோ, சிறகு அடிப்போம் நாங்கள். டீச்சரை வச்சிருக்கான். ஆச்சரியமா இருக்குங்களா? எனக்கு ஆச்சரியம்னா உங்களுக்கு கண்ணாலங்களா? அட நம்ம பசுபதி டீச்சரை வச்சிருக்கான். அட போங்கண்ணா, கல்யாணத்துக்கு வந்தா முயலாம போயிருவாங்களா? எதுக்கு அசைய மாட்டியா? இனி உன் காதுக்குள்ள அணுகுண்டத்தான தூக்கி போடணும். போடா. இவ்வளவு நேரம் இந்த மேட்டர் ஒரு செவடு கிட்ட போய் சொல்லிட்டேன். நானே ஒரு பப்புல சென்னையில பார்த்துருக்கேன். தடுமாற்றத்தின் உச்சத்துல நாளைக்கு வழி தெரியாம பாதை தெரியாம நட்டு போதையில இருந்தாரு. ஹெராயின் பவுடர் தெரியுமா? அப்படின்னா போதை பொருள். 5000 ரூபாய் அத வாங்கி நடு நாக்குல நக்கிட்டு போதையில கிரக விட்டு கிரகத்தாவும் போது. அப்ப இவ்வளவு நேரம் போதையில தான் கிடந்தீங்களா? செவ்வாய் கிரகத்துல காலை வைக்க போது எழுப்பி விட்டாலே. செவ்வாய் கிரகமா? அப்பயும் இவங்க சொல்ற அதே நடிகையும் இவரும் அந்த ஹோட்டல்லே ரூம் போட்டாங்க. விடுங்கண்ணே. இல்லப்பா, அடிமேல் அடி விழுந்துகிட்டே இருக்குப்பா. எத்தனை அடியை தான் சமாளிப்பேன்? இந்த ஒத்த உடம்பு எத்தனை தாங்கும்? நான் பார்த்துருக்கேன் என் கண்ணால. வேணா தைரியம் இருந்தா திரிஷாவை எனக்கு டிஃபர்மேஷன் நோட்டீஸ் கொடுக்க சொல்லி எந்த ஹோட்டலையும் எத்தனை மணிக்கு எங்க பார்த்தேன் நான் கோர்ட்ல சொல்றேன். சாமி, ஐயா ஐயா, சாமி, என்னையா இதெல்லாம், என்ன இதெல்லாம்? இவன் சொல்றதெல்லாம் நெசந்தானா? ஐயா, என் தலையில குண்டு தூக்கி போட்டுறாதையா, எங்களை எல்லாம் காக்க வந்தவன். இவன் சொல்றதால நெசமில்லைன்னு சொல்லியா, சொல்லியா. என்ன மனுஷனுப்பா, எனக்கு இந்த ஊர்ல இருக்கவே பிடிக்கல. என்ன பாக்குறீங்க? நான் இனிமே உங்க கூட குடும்பம் நடத்த மாட்டேன். எங்க அப்பா வீட்டுக்கு போறேன். ஏய் ஷகிலா, செல்வி செல்வி, ரெண்டு பேரும் நாளைக்கு ஒரே ரூம்ல தான் போய் அன்னைக்கு நைட்டு தங்கினாங்க. நுங்கம்பாக்கத்துல ஒரு ஹோட்டலு. சொல்லும் போதே தெரிஞ்சிருச்சு. ஆல்ரெடி 6 மாசமா 1 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு இன்டர்வியூல சொல்லிட்டீங்க. மேடம் இவருக்கு ஏற்கனவே ஒரு ஒய்ஃப் இருக்காங்க மேடம். நான் தான் மேடம் ரெண்டாவது பொண்டாட்டி. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு மேடம். நான் ரெண்டாவது பொண்டாட்டி மேடம். அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. வீரண்டு. ஓ அது வேறயா? அவர் தான் மேடம் கல்யாணம் பண்ணிக்கினாரு. என்ன ரெண்டாவது கல்யாணம் பண்ணி இருக்குது பொண்டாட்டி அவருக்கு. உங்களுக்கு தெரியாதா மேடம் இதெல்லாம்? இதுதான் மேடம் அவருக்கு. கேளுங்க, நான் தான் செகண்ட் ஒய்ஃப் அவருக்கு. தங்கச்சி சொல்ற ஓகே ஃபைன். எப்படி பொண்டாட்டியா இருக்க முடியும்? எப்படி பொண்டாட்டியா இருக்க முடியும்? ரொம்ப அசிங்கமா இல்லையா? பொண்டாட்டியா கூட இருந்துட்டு போறமே, எங்க தளபதிக்கு நாங்க நிப்போம். அவதான் ரெடியா இருக்கலாமே. என் சொக்கலசி முண்டை. இது வந்து என்ன மாதிரி? அப்போ வந்து உன் புருஷனுக்கு வேற யாராவது வந்து நான் பொண்டாட்டியா இருப்பேன்னு சொன்னா நீ விடுவியா? பேசுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இது மாதிரி ஒரு அருவருப்பான விஷயம்லாம் நீங்க சப்போர்ட் பண்ணாதீங்க. அப்படிதான் ஒரு கமெண்ட்ல பாக்குறேன், என் தலைவருக்கு வந்து 10 பொண்டாட்டி இருந்தா கூட நான் அவருக்கு தான் ஓட்டு போடுவேன். 10 பொண்டாட்டினா அப்போ உன்னை கல்யாணம் பண்ண அக்கா தங்கச்சி புருஷன் வந்து 10 பொண்டாட்டி வச்சிருந்தா அப்ப நீ உன் அக்கா தங்கச்சி நீ வாழ விடுவியா? என்ன மைண்ட் செட் இதெல்லாம்? என்ன ஒரு கேவலமான மைண்ட் செட். ஆனா
பல நடிகர்கள், உச்சம் தொட்ட நடிகர்கள் என்ன பண்றாங்க? அவங்களுடைய வாழ்க்கைய வெளிநாட்டுல போய் செட்டில் ஆயிறாங்க, கார் ரேஸ்க்கு போறாங்க. ஏண்டா நாய, மாநாட்டுல அஜித் போட்டோ, கார்ல அஜித் ஸ்டிக்கர் அடிச்சு ஓட்டு பிச்சை எடுத்த நாய்ங்களா? அஜித் ஃபேன்ஸ் இப்ப அவனும் ஓட்டு போட மாட்டான்னு தெரிஞ்சு அஜித் யா. ஆனா நமது தலைவர் என்ன முடிவெடுத்தார்? இன்னும் சுருக்கமா சொல்லணும்னா தமிழ்நாடு தான் விஜய், இந்த விஜய் தான் தமிழ்நாடு. அவன் யாரா சொன்னது? யாரு இப்படி எழுதி தர்றா உனக்கு? தமிழ்நாடு தான் விஜய், விஜய் தான் தமிழ்நாடு. 30 பேர் படத்து மேல நான் கழி போட்டு உட்கார்ந்து இருக்க. அது அவங்க செஞ்ச தியாகம்டா. இவ்வளவு பேர் நீயே கொண்டுட்டு அவங்களுக்காக அலற மாதிரி எலெக்ஷன்ல நிக்க மாட்டேன், அரசியலே வேணான்னு என்ன நடிப்புடா? நீங்க ஏமாந்ததுக்கு நான் என்னடா பண்ணுவேன்? தம்பி விஜய், நீ பிறக்கும் போது உனக்கு பிறந்த சர்டிபிகேட் தந்ததே திராவிட முன்னேற்ற கழகம். ஞாபகம் வச்சுக்க. நீ அழிக்கணுமா அதை தொட்டு கூட உன்னால பார்க்க முடியாது. நீ வேணா திரிசாவை வேணா தொட்டு பார்க்கலாமே தவிர தமிழ்நாட்டையோ தமிழ்நாட்டு மக்களையோ யாரையுமே தொட்டு பார்க்க முடியாது. நீ இங்கே தங்கிட்டியா? ஒண்ணும் இல்ல, சும்மா சுத்தி பார்க்கலான்னு வந்தேன். சுத்தி பார்க்கவா? இதுக்கெல்லாம் யாரு காரணம் தெரியுமா? ஊர்ல டிக்கெட் வித்தது, மாமனார் லாட்டரி பணத்தை ஆட்டைய போட்டது, 7 கட்சி தாவி வந்தது, பாலியல் குற்றத்தை முன்னின்று நடத்துறது, சொந்த கட்சியிலேயே போஸ்டிங்க்கு பணம் முடுங்கினது, இந்த மொத்த கோபம். விஜயை குறை சொன்னா தமிழ்நாட்டு மக்களையே குறை சொன்ன மாதிரி, தமிழ்நாட்டையே குறை சொன்ன மாதிரினால இப்போ உடனே சங்கீதா வந்து விஜய் திருசா வச்சிருக்காங்கன்னு தமிழ்நாட்டே திருசா வச்சிருக்குன்னு நீங்க நினைக்க கூடாது. அவங்க தனி மனிதனா தான் பேசுறாங்க. சொல்றேன் எல்லாம் உன் பொண்டாட்டி வழக்கு மட்டுமா பொண்டாட்டியா இருந்தா, எனக்கும் தான் பொண்டாட்டியா இருந்தா, ஏன் இந்த ஊருக்கே பொண்டாட்டியா இருந்தாங்கிற டைலாக் எல்லாம் போடக்கூடாது. செத்து போன பிறகும் ஒருத்தன் நடனமாடி கொண்டிருக்கான்னா இவன் உலகத்தின் உச்சபட்ச சைக்கோ. நீ படத்தை பார்க்க விஜய் இல்ல, படத்துல வில்லன்னு ஒரு கதாபாத்திரம் காட்டும் பாரு, அதை விட 100 மடங்கு கொடுங்கோல் தன்னை கொண்டவன். நீயும் அவ ரசிகனா இருக்கிறது தான் எனக்கு பயமா இருக்கு. அரசியல் வேறு, வாழ்க்கை வேறு. தன்னை நம்பி வந்த மனைவிக்கு கூட உண்மையா இல்லாதவன் நம்பி ஓட்டு போடுறவங்களுக்கு எப்படி உண்மையா இருப்ப? வந்து அண்ணனை போட்டு பிரிச்சு எடுக்க போறாங்க. இன்னும் எந்தெந்த சைட்ல இருந்து அண்ணனுக்கு அட்டாக் வர போதோ தெரியல. இப்ப கூட நான் என்ன பேசினேன், யார அகேன்ஸ்டா பேசினேன், என்னெல்லாம் சொல்ல வந்தேன்னு கூட தெரியாம நான் இவ்வளவு ஓப்பனா தான் சொல்லியிருக்கேன். இது கூட தெரிஞ்சுக்காம 200 UPன்னு தான் போடுவானுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தான் இவங்களுக்கு மூளை இருக்கு. அவ்வளவுதான். யோசிங்கடான்னு கூட எனக்கு சொல்ல தோணல. ஏன்னா இவங்களுக்கு யோசிக்கிற திறன் கூட இல்லை. அவ்வளவு டிசப்பாயிண்டடா இருக்கு எனக்கு. கொண்டாடியா கூட இருந்துட்டு போறோமே, எங்க தளபதிக்கு நாங்க நிப்போம். இங்க நிக்கிறியா? நீ நிக்க வேண்டிய இடம் எதுல? போய் கக்கிசிட்ட போய் நில்லு. ஓகே பாஸ். இப்ப நம்ம தற்கூரின்னு ஒரு டேப் ஓட்டுறோம்ல, இது அவங்க மாத்தலாம் இல்லையா? ஒரு கட்சியை அவங்க மாத்தலாம் இல்லையா? அதை ஏன் அவர் முன்னெடுக்க எதுவுமே செய்ய மாட்டாரு? அப்ப என்னன்னா இவங்க தற்கூரியாவே இருக்கட்டும், இதை வச்சு நம்ம வளர்ந்துடலான்ற ஒரு திட்டமா? அப்படிதானே பாக்குது. தைரியத்தை பரப்படாது. அசிங்கமே இல்லையா அண்ணனுக்கு ராஸ்கல். தமிழ்நாடு இந்த அளவுக்கு பின்தங்கி மறுபடியும் போகணும்னு நினைச்சு கூட பாக்கல. 50 வருஷம் ஆச்சு 2 திராவிட கட்சிகளும் போட்டி போட்டு இந்த ஸ்பேஸை உருவாக்கி நம்ம எல்லாம் படிச்ச மாணவர்களை உருவாக்குறதுக்கு. இப்ப வடக்கன்ஸ்க்கும் நம்மளும் வடக்கன் ட்ரோல் போடுறோம். இங்க நம்ம அங்கெல்லாம் நம்ம டிவிகே ட்ரோல்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. வடக்கன் ட்ரோல் போடுறோம். இங்க நம்ம அங்கெல்லாம் நம்ம டிவிகே ட்ரோல்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. பாத்தியா? சொல்லும் போது எவ்வளவு கர்வமா இருக்குன்னு. அது பயமா இருக்கு. நாளைக்கு என் பிள்ளைய போயிட்டு தற்கூரின்னு சொல்லுவாங்களோ அப்படின்ற ஒரு பயத்தை உருவாக்குது. நாளைக்கு என் பிள்ளை படிக்குமான்னு டவுட் வருது எனக்கு. நாளைக்கு என் பிள்ளை என்ன ஆகும்? நாளைக்கு என் பிள்ளைய போயிட்டு டிவிக்கு கத்திட்டு இருக்குமான்னு தோணுது. வில்லங்கத்தை விலை கொடுத்து வாங்கி டெக்கரேட் பண்ணி கூட்டி வந்திருக்காங்களே, எவ்வளவு இடைஞ்சல் பண்றாங்க. இதுக்குதான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். பசங்கடா, அறுத்துக்கிட்ட முண்டங்கடா. மு.க. ஸ்டாலின் வந்து கைதாகி போ சொல்ல வந்து விஜய்க்கு வந்து 1.5 வயசா
ஆகா உனக்கு பாரு பாயிண்ட் மேல பாயிண்ட் கிடைக்குது. ஆமாண்டா. நல்லா கேட்டுங்க, எப்படி ஊடகத்துல எப்படி உலாவுது பாருங்க. விஜய் கைதாகி போறப்ப என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஸ்டாலின் கைதாகி போறப்ப விஜய்க்கு வந்து 1.5 வயசா. அப்போ உதயநிதி ஸ்டாலினுக்கு என்ன வயசு? இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? 41 பேர் இறந்தப்ப செந்தில் பாலாஜி அழுதாரு. அப்ப எல்லாரும் கிண்டல் பண்ணீங்க. அது தமாஷுக்கு சொன்னேன்னா. போன வாரம் டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் அழுதாரு. அப்ப எல்லாரும் சோகமா பாத்தீங்க அடடா அப்படின்னு. அப்ப எதுதாங்க உண்மை? இப்ப நமக்கு காரணம் நீதான்டா. உன்னைய டேய் நான் இப்ப கூட நான் அழுதாக்க அவர் தம்பி சொல்றாரு, ஒரு மனிதன் என்னதாங்க பண்ணுவான்ப்பா, என்னதான் பண்ணுவான், நான் யாருக்கு என்ன துரோகம் பண்ணேன், இருந்தாலும் பரவாயில்ல.